இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வழக்கம் போல அவங்க பேசினாங்க, நான் வழக்கம் போல சமாளிச்சேன். புதுசா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு வாய் தான் சிரிக்குது, மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையோட இருக்கியோ நீ சொல்லவும் மாட்ட. சிரிக்காத மகா, நேத்து என்னெல்லாமோ பேசி என் மூளைய குழப்பி விட்டுட்டு போயிட்ட. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை எனக்கு. இப்பவும் சொல்றேன், ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய். உன்னை நான் செய்ய வேணான்னு சொல்லல, உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களுக்கு எதுவும் செய்ய வேணான்னு தான் சொல்றேன். மா பாத்தியா, நைஸா திரும்பவும் உன் வேலையை காட்டுறல. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லம்மா, விட்டுருமா. நான் என் வாழ்க்கையும் பாத்துக்குவேன், உங்களையும் பாத்துப்பேன். சரி பாத்துக்கோ, ஆனா எல்லாத்தையும் ஒரு லிமிட்ல வச்சுக்கலாமே. இவளை டாக்டர் ஆக்கியே தீருவேன்னு நிக்காத, அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுமோ. இப்படி நிலைமைக்கு மீறி செய்ய வேண்டாமேன்னு தான் நான் நினைக்கிறேன். மா, அகிலா முகத்தை பாரு, எவ்வளவு சந்தோஷமா கிளம்பிட்டு இருந்தா ஒரு செகண்ட்ல இவ முகமெல்லாம் மாறி போச்சு. ஏமா இப்படி பண்ற? அகிலா உந்தாமா நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கா. ஆனா பணம்னு யோசிக்கும் போது அம்மா சொல்றது சரிதானோன்னு தோணுது. என்ன சரி? அம்மா தான் வயசானவங்க, உனக்கு என்ன? நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? பணம் இல்லைங்கிறதுக்காக அகிலாவோட திறமைக்கு மதிப்பு இல்லாம போயிடுமா? பணம் தான் இவளுடைய லட்சியத்தை முடிவு பண்ணுமா? என்ன பேசுற நீ? சாரிக்கா, நான் தப்பான எண்ணத்துல சொல்லல. சாரி அகிலா. எப்பவுமே பாசிட்டிவான நல்ல விஷயங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். கண்டிப்பா நல்லது நடக்கும். அகிலா டாக்டர் ஆகணுங்கிறது அவளுடைய கனவு மட்டும் இல்ல, எனக்கும் அந்த ஆசை இருக்கு. உங்க மனசுலயும் அந்த ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை எப்படி நிறைவேற்றணும்னு மட்டும்தான் யோசிக்கணும். என்ன சொன்னாலும் ஏதாச்சும் சொல்லி பேச விடாம ஆக்கிடுற. என் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா அது போதும் எனக்கு. நாங்க சந்தோஷமா வாழறத நீ பார்க்கதாமா போற. நாங்களும் உன் சந்தோஷத்தை பார்க்கதான் போறோம். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நானு. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்பட்டுமா? கோகிலாவுக்கு சுடுதண்ணி வச்சு கால்ல ஒத்தனம் கொடுமா, பாவம் காலு கல்லா இருக்கு. போயிட்டு வரமா? போயிட்டு வா. போயிட்டு வரேன்டி. பாய். வா போலாம். மா, அரிசி உளுந்து அரைச்சிரு, கார்மெண்ட்ஸ்ல வேலை பாக்குற பொண்ணுங்களுக்கு கொடுத்துடலாம். சரி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க பாவம். சரி மகா, அரைச்சிடுறேன். வீணாகாம அவங்களுக்கு கொடுக்கறதுல சந்தோஷம்தான். ஆனா அடுத்து என்ன பண்ண போறேன்னு தான் தெரியல. ஒரு 2 நாள் எதை பத்தியுமே யோசிக்காம ஃப்ரீயா இரு. நீ ரிலாக்ஸ் ஆகு. என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா நம்ம யார் கையும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். எந்த சூழ்நிலையிலயும் நம்மள எதுவும் செய்ய முடியாதுங்கறத காட்டுவோம்மா. நீ கவலைப்படாத என்ன? அக்கா இதோ வரேன். நீ உட்காரு. இருக்கா? மூணு விழணும் கடவுளே. இந்த ரேவதியை வெட்டணும். ஆசைய பாரு, இந்த ஆட்டம் முடியற வரைக்கும் உனக்கு 3 விழாது. எப்படி கடவுளே, விழுந்துடு. ஹை, என்னது இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, காயினை ஒளிச்சு வச்சுட்டா? கோலம் போடுற மாதிரி இங்க கீழே கிறுக்கி வச்சிருக்கீங்களே, இந்த கோடை பார்த்தா தெரியாதா? பெரிய புத்திசாலிங்கன்னு நினைப்பு. ஏன் விஜய், அவங்களுக்கு தான் தெரியலனா நீ எடுத்து சொல்றதை விட்டுட்டு கூட சேர்ந்து இப்படி விளையாடிட்டு இருக்க?
இது என்ன கார்மெண்ட்ஸா இல்ல பிளே கிரவுண்டா? வேலை இல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல. வேலை இல்லைன்னா வருத்தப்படணும். அதை விட்டுட்டு இப்படி கூத்தடிச்சிட்டு இருப்பீங்களா? ஐயோ 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 ஐயோ, துணிய மார்க் பண்ண வாங்கி வச்சிருக்கிற மார்க்கர் உங்களுக்கு தாயம் விளையாட சாக்பீஸா? ரொம்ப லட்சணம். என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே விளையாடிட்டு இருங்க, அப்புறம் போர் அடிச்சிரும். அப்புறம் ஒண்ணு பண்ணுங்க, 4 டேபிள் வாங்கி வச்சு சீட்டு விளையாடுங்க. கார்மெண்ட்ஸ் உருட்டுறோம் ஓஹோன்னு இருக்கும். உங்களெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களெல்லாம் நம்பி இந்த கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சா பாருங்க மகா, அவளை சொல்லணும். தல ஏய் நில்லு. ஏன் ஒரு மாதிரி நடந்து வர? ஒன்னும் இல்லக்கா, நீ வா. அகிலா நில்லு. செருப்ப கழட்டு. அக்கா எதுவும் இல்லக்கா. நான் கழட்டுன்னு சொன்னேன். ஏய், அகிலா என்ன செருப்பு இது? இவ்ளோ பழசா இருக்கு. எப்ப வேணாலும் பெஞ்சு போற மாதிரியே இருக்கு. அது ஆல்ரெடி நான் தச்சு தான் போட்டிருந்தேன். எனக்கு ஓகே தான். ஏன் இப்ப தச்சு போட்டிருந்தா என்ன? தாராளமா தச்சு போடலாம். செருப்பு லேசா பெஞ்சு போனா தூக்கி தூர எறியறது, Dress லேசா கிழிஞ்சு போனா கூட தூர போடுறதெல்லாம் இப்போதான். இந்த ஜெனரேஷன் கிட்ட தான் நான் நிறைய பாக்குறேன். ஆனா நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் Dress கிழிஞ்சா பட்டன் போயிடுச்சுன்னா அதை திரும்ப தச்சுதான் நான் போட்டுக்குவேன். இப்ப அதெல்லாம் என்னமோ கௌரவ குறைச்சலா போயிடுச்சு. அப்புறம் ஏன்க்கா என்ன திட்டுற? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. இந்த செருப்புல இன்னும் தச்சு போடுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல ஒரு நல்ல செருப்பு வாங்கிட்டு அடுத்த வேலையை பாப்போம். வா அக்கா வா. ஏய்